நேயர்கள் கேட்க இருப்பது ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்து புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு தரப்பினர் தெரிவித்த கருத்துக்களின் தொகுப்பு. புதுடெல்லியில் நேற்று முன்தினம் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டத்தில் முக்கிய முடிவு மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி ஜிஎஸ்டி வரி 5 மற்றும் 18 என்ற 2 அடுக்கு வரி விகிதங்களாக மாற்றப்பட்டுள்ளது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், சாதாரண மற்றும் நடுத்தர மக்கள் பயன்படுத்தும் பொருட்கள் மீதான வரி தற்போது நடைமுறையில் இருக்கும் 18 மற்றும் 12% 5% குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வரி விகிதங்கள் இம்மாதம் 22ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் கூறினார். சரக்கு மற்றும் சேவை வரியில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பது குறித்து தலைவர்கள் பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் சாதாரண மக்கள், விவசாயிகள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோரும் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் குறித்து புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு தரப்பினரிடமும் கருத்துக்களை கேட்டறிந்தோம். தொடக்கமாக புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் குறித்து தெரிவித்த கருத்துக்களிலிருந்து ஒரு பகுதி. மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியாவினுடைய பல்வேறு பொருட்களுக்கான வரி விதிப்பை 5 மற்றும் 18 ஆகிய 2 விகிதத்தில் மட்டுமே வரி விகிதங்கள் இனி இருக்கும் என்று அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக மருத்துவ காப்பீடுகளுக்கு முழுவதுமாக வரியை நீக்கி அனைத்து தரப்பு மக்களும், குறிப்பாக ஏழை மக்கள் அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் எந்த காப்பீட்டு நிறுவனங்களாக இருந்தாலும் மருத்துவ காப்பீடு அத்தனைக்கும் முழுமையாக வரி இல்லை என்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கின்றார். அதேபோன்று கல்விக்காக உபகரணங்கள் வாங்குவது, எழுதுபொருட்கள் வாங்குவது ஆகியவற்றுக்கான வரி விதிப்பை முற்றிலுமாக நீக்கியுள்ளார். இதன் மூலம் மருத்துவத்துறை, கல்வித்துறை இப்படி பெரும்பான்மையான துறைகள் முன்னேறுவதற்கும் ஏழை மக்கள் மருத்துவத்துறையிலே தங்களுடைய பயன்பாட்டை எவ்வித செலவும் இல்லாமல் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை மத்திய அரசானது ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. முதற்கண் அவர்களுக்கு புதுச்சேரி அரசின் சார்பாக நன்றியும் பாராட்டுகளையும் முதற்கண் மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இழப்பினுக்காக புதுச்சேரி மாநிலத்திற்கு ஏறத்தாழ 126 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆண்டிற்கு இழப்பு ஏற்பட இருக்கிறது. அப்படி 126 கோடி இழப்பு ஏற்பட்டாலும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த இழப்பை சரி செய்வதற்கான பல்வேறு வகையான யுக்திகளை கடைபிடித்து பல்வேறு நிலைகளிலே அதை சரி செய்வதற்கான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். ஆக 40, 28, 18, 12 என்று இருந்த வரி விதிப்பெல்லாம் இன்றைக்கு 2 அடுக்கு வரியாக மாற்றப்பட்டதன் மூலம் இந்த வரி குறைப்பு நம்முடைய மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அதுவும் செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் இதில் அமலுக்கு வரும் என்ற உத்தரவாதத்தையும் வழங்கியிருக்கின்றார். இப்படி வழங்கியதன் மூலம் இந்தியா மிக பெரும் வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் என்று அத்தனை தொழிலதிபர்களும் நாட்டில் உள்ள பெரும்பான்மை எதிர்க்கட்சிகளும் இந்த வரி குறைப்பை வரவேற்றிருக்கிறார்கள். உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருளை நுகர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த வரி விதிப்பு விதிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா விதித்த அத்தனை வரி விதிப்புகளும் தவிடுபொடியாகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாக தான் இதுபோன்ற ஒரு அறிவிப்பை நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள், ஆசிரியர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள், குடும்ப தலைவிகள், மாணவர்கள் உள்ளிட்டோர் தெரிவித்த கருத்துக்களிலிருந்து ஒரு பகுதி. புதுச்சேரி வர்த்தக சபை தலைவர் திரு குணசேகரன் கூறுகையில், நமது பாரத பிரதமர் நாட்டு மக்களுக்காக இந்த தீபாவளி பரிசு அளிக்க உள்ளதாக ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியுள்ளார். இதன் மூலம் நம்முடைய ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பல புதிய மாற்றங்களை ஏற்பாடு செய்துள்ளார். அந்த புதிய மாற்றத்தின் மூலமாக பல வரிகள் இப்போது ஜிஎஸ்டி வரிகள் குறைக்கப்பட்டுள்ளது. இதில் அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் அன்றாட மக்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு மிகவும் குறைத்துள்ளார். அதாவது முன்ன ஏற்கனவே இருந்த 12% 5% சில பொருட்கள் 5% 0% வரியே இல்லாமலும் செய்துள்ளார்கள். அதேபோல் சராசரி மக்கள் பயன்படுத்தக்கூடிய 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் இதற்கெல்லாம் 28% 18% வரை குறைத்துள்ளார். இது அனைத்துமே நம்முடைய அனைத்து சார்பு மக்களுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும். இதன் மூலமாக மீண்டும் வணிகம் நல்ல முறையில் வளர்ச்சி பெற்று இந்த வரி விதிப்பு பயன்படக்கூடியதாக ஒன்று இருக்கும். அது மட்டுமல்லாமல் சில விதிகளையும் ஜிஎஸ்டியிலே திருத்தி அதை சுலபமாக ஆக்கி வணிகர்களுக்கு சில மாற்றங்களை செய்துள்ளார்கள். இது கட்டாயம் நம்மளோட நாட்டோட முன்னேற்றத்துக்கு இது முக்கியமான ஒரு பங்காக வகிக்கும். ஆகவே இந்த வரி விதிப்பு ஜிஎஸ்டி வரி மாற்றம்
அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இதற்காக நாங்கள் பாரத பிரதமர் அவர்களுக்கு நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ராஜவேல், தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஆட்டோமொபைல் டீலர் அசோசியேஷன் பிரசிடென்ட்டார். நடுத்தர மக்களுக்காக இப்போ நிறைய டேக்ஸ் குறைச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த மோட்டார் சைக்கிள் அண்ட் காருக்கெலாம் வந்து ரேட் ஆஃப் டேக்ஸ் 28லேருந்து 18 ஆக்கியிருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமாக எங்கள் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் பார்க்குறோம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வண்டி 1 லட்ச ரூபாய்க்கு நடுத்தர மக்கள் வாங்குறாங்கன்னா அது இப்போ 10% குறைஞ்சி அவங்களுக்கு 90,000 ரூபா அப்படின்ற பட்ஜெட்டில் வந்துடுது. அவங்க கட்ட வேண்டிய டவுன் பேமெண்ட்லேருந்து அவங்க ரிப்பேர் பண்ணுற காஸ்ட்லேருந்து இது எல்லாமே குறையுது. இது இல்லாமல் கார்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் கார் ஆட்டோமொபைல் எல்லாமே 28% டேக்ஸில் இருந்தது. இதை வண்டி அவங்க ரிப்பேர் பண்ணாலும் அதுக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் 28% இருந்தது. இப்போ அதுவும் வந்து 18% ஆகிடுது. ஸோ அதனால் வந்து மக்களுக்கு வந்து ரிப்பேர் பண்ணுற செலவும் கம்மி, இப்போ வண்டி வாங்குற செலவும் கம்மின்றப்போ இந்த ஆப்ஷன் ரொம்ப நல்ல ஆப்ஷனாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த 10% குறையிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி குறையும், அது எல்லாமே டயர் முதற்கொண்டு எல்லாமே தேய்மான செலவு குறையும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நம்ம ரோட் டேக்ஸ் கம்மி, ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா போன மந்த்து உடைய சேல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடை விட பாண்டிச்சேரி 10% சேல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன வருஷம் இதே மாதம் செப்டம்பர் டு இந்த செப்டம்பர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரோட் டேக்ஸும் கம்மியாகும், அதில் வண்டி விலையும் கம்மியாகிறப்போ இன்னும் நம்ம சேல் நிறையவே எதிர்பார்க்கலாம். வணக்கம், நான் பேராசிரியர் எஸ் பாலசுப்ரமணியன், மயிலம் பொறியியல் கல்லூரி. சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்ற ஜிஎஸ்டி, இதுதான் நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம செலுத்துகிற வரி. அரசு இப்போ இந்த முறையை மாற்றி ரொம்ப எளிமையாக்கியிருக்கு. முக்கியமாக இதை 2 அடுக்கு விகிதங்களாக மாற்றிருக்கு. அதாவது 5% வரி, 18% வரி அப்படின்ற வரி விகிதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் ரொம்ப பெனிஃபிட் பல தரப்புக்கும் ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக மாணவர்களுக்கான கல்வி பொருள்கள் விலை ரொம்ப குறைஞ்சிருக்கு. உதாரணமாக முன்னாடி பார்த்தோம்னா நோட் புக்கு, வரைபடங்கள், பென்சில், ஸ்டேஷனரி பொருள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 12% ஜிஎஸ்டி இருந்துச்சு. இப்போ இது 0% அப்படின்னா அதிகபட்சம் 5% வரி விகிதம் தான் அப்படின்ற வரம்புக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதனால மாணவர்களோட படிப்பு, அதனால ஏற்படக்கூடிய செலவுலாம் கண்டிப்பாக குறையும். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட். நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 25 கோடி மாணவர்கள் இருக்காங்க. அவங்க கல்விக்காக செலவு பண்ணுற பணத்தில் இந்த வரி குறைஞ்சதால மட்டும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய சேமிப்பாக மாறும். இந்த சேமிப்பு மாணவர்கள் தொடர்ந்து கல்வி கற்கவும் பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இந்த வரி மாற்றம் எல்லா நிறுவனங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மருந்துகள், உயிர்காக்கும் பொருள்கள், மருத்துவ காப்பீடு ஆகியவற்றுக்கெல்லாம் வரி கணிசமாக குறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இது குடும்பத்தோட நிதி சுமையை குறைச்சி எல்லோருக்கும் மருத்துவ சேவை எளிதாக கிடைக்க செய்யும். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள நல்ல வரி குறைப்பு, வரவேற்கத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். நான் தனசேகரன், காப்பீட்டு ஆலோசகராக இருக்கிறேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி லைஃப் இன்சூரன்ஸுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் 18% போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அது பார்த்திங்கன்னா 18%லேருந்து இப்போ நில் ஆக்கியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 20,000 ரூபா நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மட்டும் கட்டுறேன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1,800 ரூபா சேர்த்து நான் ஜிஎஸ்டி சேர்த்து கட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 1,800 ரூபா எனக்கு மீதமாகி இருக்கிறது. அது எனக்கு குடும்பத்திற்கு பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு உபயோகமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பொதுமக்களோட பார்த்திங்கன்னா எல்லா பொதுமக்களும் ரொம்ப வரவேற்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குடும்பத்தார் இதனால் பயன்பெறுவாங்க. புது இன்சூரன்ஸ் காப்பீடு எடுப்பாங்க. இது அனைவருக்கும் ஒரு உபயோகமான செய்தியாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்துக்கும் எதிர்காலத்திற்கும் இன்சூரன்ஸ் ஒரு அத்தியாவசியமானது. அது இன்னும் பொதுமக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா ஆயில் காப்பீடும் சரி, விபத்து காப்பீடு மற்றும் பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. இது மாத சம்பளம் வாங்கியவர்களுக்கு மட்டுமல்லாமல் தொழில் செய்பவர்களுக்கும் இது ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். வணக்கம், என் பேர் சாரா. நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸுன்றது எவ்வளோ ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயன்றது மக்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு ஜிஎஸ்டின்றதுனால அவங்களால அதிகப்படியான தொகையை கட்ட முடியாமல் இருந்தது. அதாவது அவங்க பாலிசி எடுக்கிறதுக்கு ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு சேர்த்து ஜிஎஸ்டியோட கட்டுறதுனால சாதாரண மக்களால் அதை எடுத்து கட்ட முடியல. அதனாலேயே நல்ல வருமானம் வரக்கூடியவங்க, இன்சூரன்ஸை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை கட்ட முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 18% இருந்த ஜிஎஸ்டியை இப்போ 0% ஆக்கிட்டாங்க. அதாவது ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ ப்ரீமியம் அமௌண்ட்டை மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதனால எங்களுடைய கம்பெனிக்கும் எங்களோட பிஸ்னஸுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா தீபாவளி பரிசாக நம்ம பிரதமர் ஐயா மோடி அவர்களும் நிர்மலா சீதாராமன் அம்மா நம்மளுக்காக இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காங்க. அதனால மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்திக்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன்.
தனியார் பள்ளி ஆசிரியை திருமதி சீதா லட்சுமி கருத்து தெரிவித்த போது, நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 56வது GST வரி விதிப்பு கொள்கைகளை தெரிவித்திருக்கிறார். அதன்படி இந்த கொள்கைகள் செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்பதும் நமக்கு தெரிய வருகிறது. இதில் மிக வரவேற்கக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த GST வரி விதிப்புல உயிர்காக்கும் மருந்துகள், மருத்துவ சாதன பொருட்களுக்கு முற்றிலும் வரி விலக்கு அளித்திருக்கிறார். வரியே கிடையாது. அதே போல ஆயுள் காப்பீட்டிற்கும் வரியே கிடையாது என்று கூறியிருப்பது வரவேற்கத்தக்க செய்தி. பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்டேஷனரி ஐட்டம் முற்றிலும் வரி விலக்கு அளித்தது வரவேற்கத்தக்க செய்தி. அடுத்து பாமர மக்கள், அதாவது சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய, அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்களுக்கும் பால் சார்ந்த பொருட்களுக்கும் வரி குறைப்பு செய்துள்ளதும் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மொத்தத்தில் சாமானிய மக்களுக்கு இந்த GST வரி கொள்கைகள் என்பது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. வணக்கம், என்னோட பேர் சூரிய நாராயணன். நான் ஒரு பிரைவேட் ஃபினான்ஸ் செக்டரில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் வண்டி நிறைய யூஸாக இருக்கும். என் வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நிறைய பழுதடைஞ்சிருச்சு. அதனால் மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மாற்ற முடியல. ஏன்னா GST 28% போட்டிருக்காங்க. அதனால் என் பட்ஜெட்குள்ளே அந்த வண்டி வரல. இப்போ GST 28லேருந்து 18 குறைச்சிருக்காங்க. இதனால் 10% மணி எனக்கு சேவ் ஆகுது. இப்போ நான் வண்டி வாங்குறதுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன். என் மாதிரி நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாண்டிச்சேரிலேருந்து பேசுகிறேன். என் பேர் பிரீத்தம். GST பார்த்தீங்கன்னா கவுன்சில் மீட்டிங்கில் டேக்ஸ்லாம் நிறைய ஐட்டத்துக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. முக்கால்வாசி ஸ்டேஷனரி ஐட்டத்துக்குலாம் நில் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா, காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ரொம்ப குறையும். 7 to 8% மினிமம் குறையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நோட் புக்ஸ்க்கும் ஃபுல்லாக ரேட் குறையும். இதனால பர்ச்சேஸ் ரேட்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது பண்ணதுக்கு ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அவருக்கு ரொம்ப நன்றி. நிர்மலா சீதாராமன் மேடமுக்கும் ரொம்ப நன்றி. என் பெயர் மோனிகா. நான் ஒரு பள்ளி மாணவி. நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்த GST திட்டத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்க்கு ஃபுல்லாகவே GST இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே ஹாப்பியான நியூஸ். ஏன்னா சாமானிய மக்கள் கூட அவங்களோட குழந்தைகளுக்கு ஸ்டேஷனரி பொருட்களை ஈஸியாக வாங்கி தர முடியும். ஸோ அது எங்களோட படிப்புக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ரொம்ப ஹாப்பியான நியூஸ். இன்னொரு விஷயம் ஜென்ரலாக கிட்ஸ் எங்களுக்குலாம் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், பால் பொருட்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கும் GST குறைச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஹாப்பியான நியூஸாக இருக்குது. அப்புறம் குழந்தைகள் பயன்படுத்துகிற பொருட்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்கும் GST குறைச்சிருக்காங்க. இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸாக இருக்குது. குடும்பத் தலைவி திருமதி மீனாட்சி கூறுகையில், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாடே பேசப்படும் ஒரு முக்கிய செய்தி GST வரி விகித குறைப்பு. நடைமுறையில் இருந்த 12 மற்றும் 28% வரிகளை 5 மற்றும் 18% மத்திய அரசாங்கம் குறைத்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இதன் மூலம் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரி விகிதம் குறையும் என்பதால் அந்த பொருட்களின் விலையும் குறையும். அனைவரும் பயனடையும் வகையில் GST வரி குறைப்பிற்கு ஆவணம் செய்த மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பத் தலைவி திருமதி வள்ளி கூறும்போது, தினமும் பயன்படுத்தக்கூடிய பொருளான ஷாம்பு, சோப்பு, அப்புறம் நாப்கின், இதோட ரேட்லாம் பிரதமர் ஐயா குறைச்சிருக்காங்க. இதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதனால எங்களுக்கு மணி நிறைய சேவ் ஆகுது. அந்த சேவ் ஆகுற மணியை நாங்கள் வீட்டுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்குவோம். நேயர்கள் இதுவரை கேட்டது GST வரி குறைப்பு குறித்து புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு தரப்பினர் தெரிவித்த கருத்துக்களின் தொகுப்பு. இணைப்பு குரல் S. மலர்விழி. நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ். நாத். அமைப்பில் உதவி B. இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.